சென்னை 24/2/2025. கதை எண் 861. அமைதி ஃபார்முலா. எங்க பேங்க்ல ஒருத்தர் கடன் கேட்டது வந்தாருமா. அவர் மேல சந்தேகமா இருந்தது என்றேன். தீவிர யோசனையில் இருந்தேன். மின்னலை டக்கென்று பதில் சொல்லிவிட்டாள். அப்பா, அப்புறம் என்னங்க, கடன் இல்லை என்று சொல்ல வேண்டியது தானேப்பா. நான் உடனே அதுக்கு பதில் சொன்னேன். இல்லையம்மா, அவர் நல்லவர் மாதிரியும் தெரிகிறார். அவருக்கு கடன் கொடுத்தா நிறைய பேருக்கு நல்லதும் ஆகும். இன்ஃபேக்ட் என்னோட சந்தேகமே இவ்வளோ நல்லவரா ஒருத்தரால் இருக்க முடியுமா என்பதுதான். எலுமிச்சம்பழ சாதத்தை சாப்பிட்டு கொண்டே சந்தேகத்தை நசுக்கினேன். அப்போது மின்னலை இந்த அட்டகாசமான பொன்மொழியை சொன்னாள். அது மூலமாக இனிமேல் என்னுடைய எல்லா கவலைகளும் சந்தேகங்களும் ஒரு மூச்சில் காணாமல் போய்விடும். அதை சொன்னவர் நம் கதைகளில் அடிக்கடி வரும் பெரியவர்தான். தரை மீது நடக்கும் பொழுது அதை முத்தமிடுவது போல நடக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை சொல்லி விழியிசையின் பதட்டத்தை குறைத்தது உண்டு. பீஸ் இஸ் எவ்ரி பிரீத், திக் நாட் ஹன். ஒவ்வொரு மூச்சும் அமைதி, திக் நாட் ஹன். எலுமிச்சம்பழ சாப்பாடை சாப்பிடும் பொழுது பேங்க் லோன் எதுக்கு? மூச்சை கவனித்தால் நிகழ்காலத்துக்கு வந்து விடுவோம். நிஜமான அமைதி நம் மூச்சை கவனிப்பதில் தான் இருக்கிறது. மின்னலை என்றென்றைக்குமான அமைதி ஃபார்முலாவை வாங்கி தந்து விட்டாள்.